குறைக்கவும் முடியாது, நேரத்தை குறிக்கவும் முடியாது. ஆமேன். அவர் உயர்த்தும் வரைக்கும் அவருடைய பலத்த கருத்துக்கள் நீங்க அடங்கி இருங்க. ஆமேன். அப்படியாக நானும் நீங்கள் அடங்கி இருப்போம் என்று சொன்னால் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். சரியாற்றொரு நேரம் 9:03 நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். அருமையான வார்த்தையின் வெளிச்சம் மீறிய கேட்டுக்கொண்டிருக்க கத்தர் அக்கினியாயிருக்கிறார், அனல் மூட்டுகிறார். வார்த்தையில கேட்க கேட்க இன்னும் கேட்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியை எனக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். உண்மையிலே நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று நான் கத்தர்கள் விசுவாசிக்கிறேன். அடுத்ததாக நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்கு கணசில போறோம். உங்களோட பாஸ்டர் டொரண்டோவில் இருந்து இணைந்திருக்கிறார்கள் அன்றன் ராசநாயம் அவர்கள். இணைப்பிற்கும் பாஸ்டர்கள் அழைப்புகள் கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். அழைப்போமா பாஸ்டரே? பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். Praise the Lord. Praise the Lord to everybody. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்கம வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்திலே வார்த்தையின் வெளிச்சத்தின் போதிடங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கிறோம் பாஸ்டர். எடுத்து வாருங்கள் பாஸ்டர். தொடர்ந்து எடுக்கிறீர்களா 1 மணி நேரம் வார்த்தையின் வெளிச்சமாய்? Okay. Okay. ஓகே பாஸ்டர். ஓகே பாஸ்டர், உங்களிடம் ஒப்படைக்கிறேன். எடுத்து வாருங்கள் பாஸ்டர். ஆமென். நாங்கள் இன்றைக்கு அந்த ஒன்றான மெய்த்தவனை இந்த கடைசி காலத்துல நாங்கள் தேடிக்கொள்ள வேண்டும். பாருங்கள், பல மரங்களில இந்த வீணான மாயைகளை பின்பற்றி போகிறார்கள். இந்த கடைசி காலத்துல பின்பற்றும் மறுமை இருக்கிறது. அந்த மறுமையில அந்த ஒன்றான மெய்த்தவனோடு வாழுகிற வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. நாங்கள் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, ஒன்றான மெய்த்தவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்து, ஆண்டவரே, இந்த மதங்களில் வாழுகிறவர்கள், பாவத்தில் வாழுகிறவர்கள், சாபத்தில் வாழுகிறவர்கள் ஒவ்வொருவரும் இந்த ஒன்றான மெய்த்தவனாகிய உண்மை அறிந்து கொண்டு, இரட்சகராகிய இயேசுவை அறிந்து கொண்டு, இம்மைக்கு பின்பு அந்த மறுமையில உம்மோடு கூட வாழுகிற வாழ்வை நீர் ஒவ்வொருவருக்கு கொடுப்பீராக. பரலோக ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், இது எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் அந்த பரலோக ராஜ்யத்தையும் உம்முடைய நீதியையும் தேடி நித்தியமாக உம்மோடு வாழுகிற ராஜ்யத்துக்கு ஒவ்வொருவரையும் விழித்துக் கொள்வீராக. துதிகான மகிமை ஒன்றான மெய்த்தவனாகி உமக்கே செலுத்தி, ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் சங்கீதம் 24ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொள்ளாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. பாருங்கள், கைகளில நாங்கள் சுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஒன்றான மெய்த்தேவன் கற்று தந்த வசனத்தின்படி பரிதானம் வாங்காமல், தவறான மாயையான மதங்களை, விக்கிரங்களை நாங்கள் நம்பாமல், இருதய கைகளில சுத்தம் இருக்க வேண்டும். தவறுகள் செய்யக்கூடாது. ரத்தம் சிந்துறது, பாவங்கள் செய்கிறது, நாங்கள் செய்த பழைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு எங்களை கைகளை சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனுமா இருந்து தன் இருதய ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொள்ளாமல், மதங்களில வாழுகிறவர்கள், பாவத்தில வாழுகிறவர்கள் தங்களுடைய ஆத்துமாவை பிசாசுடத்தில கொடுத்து விடுகிறார்கள். பாவத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது, மதங்களுக்கு இடம் கொடுக்கும் பொழுது அந்த ஆத்துமாவை பிசாசுக்கு இடம் கொடுக்கிறார்கள். இப்படியாக தொடர்ந்து அந்த பாவத்தில் வாழுவதன் நிமித்தம் அவர்கள் நரகத்துக்கு இழுத்து செல்லப்படுகிறார்கள். இப்படியாக மாயைக்கு இடம் கொடுக்க கூடாது என்று தேவன் எங்களுக்கு எச்சரிக்கிறார். கபடாய் ஆணையிடாமலும் இருக்க வேண்டும் எங்களுக்கு விரும்புகிறார். இப்படியான ஒன்றான மெய்த்தேவனை தேடுகிற சந்ததி பாருங்கள், கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனான் நீதியை பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற
யாக்கோபு என்னும் சந்ததி. சங்கீதம் 24 அதிகாரம் 5 வசனத்தில இப்படியாக நாங்கள் வாழும் பொழுது எங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், இப்படியாக வாழுகிறவர்கள் தான் நாங்கள். சங்கீதம் 24 அதிகாரம் 3 வசனம் சொல்லுகிறது, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான். இப்படியாக கைகளில் சுத்தமுள்ளவன், இருதயத்தில் மாசில்லாதவன், ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவன் தானே. இப்படியாக நாங்கள் வாழும் பொழுது தேவனாலே, அந்த ஒன்றான மெய்த்தவனாலே எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தராமல் இருக்க முடியாது. இப்படியாக எங்களை அவர் அப்படியாக நாங்கள் வாழும் பொழுது சுத்த இதயத்தோடு அந்த ஒன்றான மெய்த்தேவனை நாங்கள் அன்றைய தினமும் துதித்து அவரை அறிந்து கொள்ள, மெய்த்தேவனை நாங்கள் அன்றைய தினமும் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், யோவான் 17 அதிகாரம் 3 வசனம் சொல்லுகிறது, ஒன்றான மெய்த்தவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். அவரோட வாழுகிற வாழ்விற்கு அந்த ஒன்றான மெய்த்தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், தேவன் ரட்சிப்பதற்கு மனிதர்களை இயேசு எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறார். எங்களைத்தான் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், மனிதர்கள் நாங்கள் எப்படி திருத்திக் கொண்டோமோ, பாருங்கள், நாங்கள் பாவத்துல வாழ்ந்தோம், சாபத்துல வாழ்ந்தோம். இயேசு எங்களை தேடி வந்து எங்களுடைய பாவங்கள் சாபங்களை எல்லாம் அந்த சிலுவையில சிந்திய இரத்தத்தினால் பாவம் இல்லாத இயேசு எங்களுடைய பாவங்களுக்காக பாவமானார். சாபம் இல்லாத இயேசு எங்களுடைய சாபங்களுக்காக அவர் சாபமானார். பாருங்கள், அவருடைய கை குறுகி போகவில்லை ரட்சிக்கப்படாதபடிக்கு. ஐசாயா 59 அதிகாரம் 1-2 வசனத்தை பார்க்கும் பொழுது, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவில்லை. உங்களை ரட்சிப்பதற்கு யாராக இருந்தாலும், எந்த மதத்தில் இருந்தாலும், எந்த பாவத்தில் இருந்தாலும் அவர் ரட்சிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் அந்த ஒன்றான மெய்த்தேவனை இயேசுடைய சிலுவை பாடுகளுக்கூடாக, அவருடைய இரத்தத்துக்கூடாக, உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவும், எனக்கு விடுதலை தார், இந்த பாவத்தில இருந்து, இந்த அடிமைத்தன பழக்கத்தில இருந்து இயேசுவே எனக்கு இறங்கும் என்று நீங்கள் கேட்கும் பொழுது அவர் உங்களை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். மன்னிப்பை கேட்டு மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். நீங்கள் பாருங்கள், யோசேப்பை பார்க்கும் பொழுது அவன் வாழ்ந்தான். தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி என்ற ஒரு உணர்வோடு வாழ்ந்தான். அப்படி வாழ்ந்தது நிமித்தம் தேவன் அவனை உயர்த்தினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அந்த பஞ்ச காலத்தில 7 வருட பரிபூரணமான ஆசீர்வாதத்தை சேர்த்து வைத்து அடுத்த 7 வருட பஞ்ச காலத்தில அத்தனை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகுந்த ஜனங்களுக்கு உணவு கொடுத்த அந்த பஞ்ச காலத்தை தேவனுடைய ஞானத்தினால, தேவனுடைய அறிவினால அவன் பாவம் இல்லாமல் வாழ்ந்து அவ்வளவு மக்களை போஷித்து வழி நடத்துவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தேவன் ரட்சிப்பதற்கு ரெடியாக இருக்கிறார். இதோ ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவில்லை. அவர் கண்ணுள்ள தேவன், கண்ணுள்ளவர் பாராரோ, காதுள்ளவர் கேட்காரோ என்ற தேவன் தான் எங்களுடைய தேவன். எங்களுக்கும் தேவனுக்கும் இடையில் இன்னைக்கு ரட்சிக்கப்படாமல் மக்கள் வாழ்வதற்கு காரணம், நீங்கள் உங்களுடைய தெளிவை, பாவத்தை தெரிந்து கொள்கிறீர்கள், மாயையை தெரிந்து கொள்கிறீர்கள், வீணான தெய்வங்களை தெரிந்து கொள்கிறீர்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொள்ளுகிறீர்கள். செய்யும் பொழுது தேவன் தன்னுடைய முகத்தை மறைத்து விடுவார். நீங்கள் மனம் திரும்பும் பொழுது அவர் உங்களை எப்பொழுதும் மன்னித்து உங்களை பிள்ளைகளாக ஏற்றுக் கொள்கிறவராக இருக்கிறார். நாங்கள் ஏசாயா 59 அதிகாரம் 2 வசனத்துல பார்க்கும் பொழுது, உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது.
பாருங்களுடைய அக்கிரமங்கள் பாவங்கள் நிறைந்து நீங்கள் தேவனை அந்த ஒன்றான தேவனை தேடும் பொழுது அவர் முகத்தை மறைத்து விடுவார். என்னை மன்னியும், என்னுடைய அக்கிரமங்களை மன்னியும், என்னுடைய பாவங்களை மன்னியும். பேசித்தன கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இப்படியாக என்னுடைய கையில சிந்தப்பட்ட இரத்தத்தை ஏதாவது நீங்கள் மற்றவர்களுக்கு எதிராக காயப்படுத்தி இருந்தால் அதுக்கெல்லாம் மன்னிப்பை இயேசு கிறிஸ்துவிடத்துலதான் அந்த மன்னிப்பு உண்டு. பாருங்கள், 3வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தினாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தினால கரைப்பட்டிருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது. பாருங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத தேவன் எப்பொழுதும் நீதி உள்ள தேவன் தான். எங்களுடைய தேவன் நீதி இருக்கும், அவருடைய உண்மை இருக்கும், பொய்யுடையாத தேவன். பாருங்க, பிசாசிடத்துல திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, பொய் பேசுவது, இப்படியான காரியங்களை எங்களுடைய மனதில இந்த தோர்ச்சுகளை போடுவார். நாங்கள் அந்த பிசாசினுடைய தோட்ஸுக்கு நாங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். தவறான தோட்ஸா இருக்கும், மற்றவர்களுக்கு தவறு செய்கிற தோட்ஸாக இருக்கும். நீதி, இயேசுதான் நீதி. அவருடைய நீதியை நாங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், நீதி 4வது வசனத்துல பார்க்கும் பொழுது 59:4 நீதியை தேடுகிறவரும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவரும் இல்லை. பாருங்க, பைபிள் தான் சத்தியம். இந்த புதிய ஏற்பாட்டை தான் சத்தியம். இன்றைக்கு நாங்கள் வாழுகிற ஒவ்வொருவரும் பழைய ஏற்பாட்டில நிழலாக இருந்தது. பாருங்க, நிழலாக அந்த அடிமைத்தனத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு மோசே மூலமாக தேவன் வழி நடத்தி சென்றார். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் வாழுகிற எனக்கும் உங்களுக்கும் அந்த நிழலான கானான் தேசம் உங்களுக்கு நிஜமான பரம கானான் தேசமாக இயேசுவோடு ஆவியான தேவனோடு அவருடைய சரீரம் உங்களுக்கு ஒரு புதிய சரீரத்தை தந்து இந்த மண்ணான சரீரம் அகற்றப்பட்டு அவரோடு நித்தியமாய் வாழுகிற வாழ்வை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருக்கு தருகிறார். பாருங்கள், அவர் எல்லாரையும் அழைக்கிறார். அவர் உங்களை, ஏனென்றால் தேவனுடைய சாயலாகவும் இயேசுடைய சாயலாகவும் ரூபத்தின்படி படைக்கப்பட்ட மனிதன் அந்த பிசாசின் பிடியில இந்த பாவத்துக்கு ஊடாக, அக்கிரமத்துக்கு ஊடாக மீண்டுமாக அந்த நரகத்துக்கு போகக்கூடாது. பாருங்கள், அந்த நரக வாழ்வை தருகிறவன் தான் பிசாசு. இந்த பிசாசின் ஆவிகள் பாருங்கள், வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது. நாங்கள் எபேசியர் 6:12 12 பார்க்கும் பொழுது, நாங்கள் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் நாங்கள் இருக்கிறோம். அதே போல இயேசுவும் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் இந்த உலகத்துக்கு வந்தால் எங்களுடைய போராட்டம் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, மற்றவர்களை கொல்லுவது, அழிப்பதில்லை. அது பிசாசுடைய போராட்டம். பிசாசு தான் இன்றைக்கு உலகத்துல கொலைக்கு காரணம், திருட்டுக்கு காரணம், சிசு கொலைகள், பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றிற்கும் இந்த பிசாசுடைய கிரிகைகள் காரணமாக இருக்கிறது. பாருங்கள், இயேசு அந்த பாவத்தில் இருந்து எங்களுக்கு விடுதலை தருவதற்காக ஆதாம் செய்த பாவத்தின் விளைவாக இந்த உலகத்துல மனிதனுக்கு மரணம் வந்தது. இந்த மரணத்தை வெற்றி சிறந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மரணத்தின் அதிகாரியாக இருந்த சாத்தானையும் தன்னுடைய மரணத்தினால் வெற்றி சிறந்து எங்களுக்கு ஒரு நித்திய வாழ்வை, நித்தியமாக இயேசுவோடு வாழுகிற வாழ்வை அவர்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். நாங்கள் நீதியை தேட வேண்டும், சத்தியத்தின்படி வழக்காடுகிறவரும் இல்லை, மாயையை நம்பி அபர்த்தமானதை பேசுகிறார்கள், தீமையை கற்பந்தறிந்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். 59:4 இயேசுதான் நீதி, சத்தியம். யோவான் 8:32 சொல்கிறது, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் தான் உங்களை விடுதலையாக. நாங்கள் இயேசு அறிய அவருடைய புதிய ஏற்பாட்டை அறிய அவருடைய அன்பை அறிய அவரை அறியும் பொழுது கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசிக்க வேண்டும். சங்கீதம் 34:8 சொல்கிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இப்படியாக நீங்கள் பாவத்தை நீங்கள் சேர்ப்பீர்களாக இருந்தால், இப்படியான
காரியங்களை செய்யும் பொழுது பாருங்கள், பாம்பு கட்டு விரியன் 5வது வசனத்திலே, ஏசாயா 59:5 கட்டு விரியன் முட்டைகளை அடைகாத்து சிலந்தியின் நெசவுகளை நெய்கிறார்கள். அவைகளின் முட்டைகளை சாப்பிடுகிறவன் சாவான். அவைகள் நெருக்கப்பட்டதே ஆனால் விதியன் புறப்படும். பாருங்கள், பிசாசனுடைய காரியங்களை பாம்பு ஒரு பிசாசனுடைய காரியமாக இருக்கிறது. அந்த பிசாசின் பாம்பின் முட்டைகளை இப்படியாக பாவ காரியங்களை செய்யும் பொழுது அந்த மனிதர்களுக்கு சாவான் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், இயேசு இடத்துல வரும் பொழுது அவர் இந்த மரணத்தை ஜெயித்தவராக, பெண்களை ஜெயிக்க வைக்கிறவராக அந்த தேவன் இருக்கிறார். ஆதலால் இந்த வீணான மாயையான தெய்வங்கள், என்னுடைய மூதாதையர்கள் பெரிய ஒரு தவறு செய்து விட்டார்கள். மூதாதையர்கள் பாருங்கள், அந்த ஆபிரகாமின் காலத்தில இருந்தே இந்த தவறு, அவருடைய பேரண்ட்ஸ், ஆபிரகாமுடைய தகப்பனுடைய வம்சத்தை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் தேராகு அவருடைய குடும்பத்தில ஒரு விக்கிர ஆராதனை இருந்தது. பாருங்கள், இந்த உலகத்தில மனிதர்கள் விக்கிர ஆராதனையை செய்து வந்தார்கள். இப்படியாக இருந்த அந்த விக்கிர ஆராதனை குடும்பத்தில் இருக்கிற ஆபிரகாமை தேவன் பிரித்தெடுத்து அழைத்து செல்கிறார். அவருடைய சந்ததியை 12 கோத்திரங்களாக 12 பிறவுகளாக பாருங்கள், அவன் தேவனுடைய வார்த்தைப்படி நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி காண்பிக்கிறார். இப்படியாக அவனுடைய சந்ததியை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இப்படியா யாக்கோபினுடைய 12 கோத்திரங்களையும் 12 சந்ததிகளையும் பாருங்கள், இப்படியாக அந்த சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் என்ற தகப்பன்மார் தான் இப்படி விக்கிர ஆராதனை செய்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து வந்தார்கள். அந்த விக்கிர ஆராதனை குடும்பத்தில் இருந்துதான் ஆபிரகாம் தெரிந்தெடுத்து இன்றைக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இப்படியாக ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீது பிறக்கிறார். தாவீதின் குமாரனாக இயேசு மாம்சத்துல பிறக்கிறார். மாம்சத்துல பரிசுத்த ஆவியினால கற்பந்தரித்து இயேசு பிறக்கிறார். இந்த மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமின் குமாரனாகிய இயேசுக்கு, தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. இயேசு ஆபிரகாமுக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்துவ கூடாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், அபிஷேகத்தை பெற்றவர்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த ஆபிரகாமுக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு கிடைக்கிறது. பாருங்கள், சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இந்த வீணான மாயைகளை, சங்கீதம் 31ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, வீண் மாயைகளை பற்றி கொள்ளுகிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையை நம்பி இருக்கிறேன். பாருங்கள், வீணான மாயைகளை நீங்கள் பாரம்பரிய செய்த தவறை அன்று ஆபிரகாமின் குடும்பத்திலே இருந்த அந்த தவறை அவர்கள் தவறான காரியத்திலிருந்து இயேசு அந்த உண்டான வைத்தவர் பிரித்தெடுத்து எங்களை இயேசுவின் சந்ததியாக, பரிசுத்த சந்ததியாக எங்களை அழைத்து அந்த பரலோக ராஜ்ய பிரஜைகளாக, இந்த பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை தந்து எங்களை பரலோக பிரஜைகளாக எங்களை தெரிந்தெடுத்துகிறார். அதனால நாங்கள் இந்த காலத்துல, இந்த கடைசி காலத்துல நீங்கள் ஒரு ஆராய்ச்சி செய்ய வேண்டும். வேதாகமத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பாருங்கள், இந்த ஒரு முஸ்லிம் சகோதரன் பாருங்கள், இயேசு தரிசனம் தருவார், சொற்பனம் தருவார். பாருங்கள், இந்த டெக்சாஸில அந்த மகள் வெள்ளத்துல இருக்கும் பொழுது அந்த முஸ்லிம் இம்மாமுக்கு அவருடைய தன்னுடைய ஒரு ஒளியாக இயேசு வந்து இயேசு பேசுவார், அவர் தரிசனம் தருவார். அப்படி வரும் பொழுது அந்த இம்மாம் குரானையும் பைபிளையும் ஆராய்ச்சி செய்கிறார். பாருங்கள், ஆராய்ச்சி செய்தால் இயேசுதான் மெய்யான தெய்வம் என்பது இயேசு நேருக்கு நேர் பேசுவார். அவர் வந்த ஒரு முறை உங்களுடைய வாழ்வில் இடைப்பட்டு விட்டார், அந்த தொடுதல் பரலோகம் வரைக்கும் உங்களை இழுத்து செல்லுவார்கள். அது அந்த சந்தோஷம், ஒரு மாபெரும் ஜோய் ஆஃப் த லோட்டாக அவர் ஒளியாக வந்து
நீங்க அதிகாலையில் எழும்பும் பொழுது அந்த சந்தோஷத்துக்கு அந்த அபிஷேகம் பெறும் பொழுது அவருடைய ஆவியால நிரப்பப்படும் பொழுது எங்களுடைய மனதில இந்த உலகத்தில கிடைக்காத அந்த பேரின்பத்தை அந்த நோயை நாங்கள் அந்த ஒன்றான வைத்தவரிடத்திலிருந்து பெற்றிருக்கிறோம். ஜோய் ஆஃப் த லார்ட் இந்த உலகத்தில இந்த பாவங்கள் செய்யும் பொழுது அது ஒரு அற்ப சந்தோஷம். ஆனால் அது ஒரு நிரந்தர சந்தோஷம் அல்ல. அது பிசாசுகத்தில இருந்து ஒரு அற்ப சிற்றின்பமாக இருக்கிறது. அந்த சிற்றின்பத்துக்கு பிறகு நீங்கள் அந்த சிற்றின்பத்தில உங்களுக்கு பண நஷ்டம் வந்திருக்கும், கஷ்டங்கள் வந்திருக்கும், துன்பங்கள் வந்திருக்கும், கடன் வரும். இந்த சிற்றின்பங்களை நாங்கள் நாடி ஒரு பொழுதும் போகக்கூடாது. சிற்றின்பங்கள் இந்த சினிமா, சீரியல்கள், விபச்சாரங்கள், வேசித்தலைகள், இப்படியான மாம்ச காரியங்களில் ஈடும் பொழுது அது ஒரு அற்ப காரியமாக அது இருக்கும், அற்பமாக இருக்கும். ஆனால் அது என்னுடைய வாழ்வில ஒரு நிலையான ஒரு சமாதானத்தை தராது. நீங்கள் இப்படியான சிற்றின்பங்கள்ல ஈடுபடும் பொழுது அது ஒரு எங்களுடைய இதயத்தில ஒரு கவலை இருக்கும், ஒரு வறுமை இருக்கும், துக்கம் இருக்கும். பாருங்கள், நாங்கள் இயேசுடைய வசனத்தின்படி வாழும் பொழுது எங்களுக்கு சமாதானம் இருக்கும், நீதி இருக்கும், அன்பு இருக்கும், மற்றவர்களை நேசிக்கிற தன்மை இருக்கும். இப்படியான தன்மையை தான் இயேசு தருகிறார். பாருங்கள், எஸ்ஐயா 41 அதிகாரம் 29வது வசனத்தில இதோ அவர்கள் எல்லாரும் மாயை, அவர்கள் கிரிகைகள் விருதா, அவர்களுடைய விக்கிரகங்கள் காற்றும் வெறுமையும் தானே. பாருங்கள், அவர்கள் சொல்லுவார்கள் இந்த சுவாச பை காற்றடித்த பையடா என்று சொல்லுவார்கள். அந்த காற்றை அடித்தவர், அந்த சுவாசத்தை கொடுத்தவர், எங்களுடைய ஒன்றான வைத்தவர், மண்ணிலை மனிதனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அந்த மனிதனுடைய சுவாச பையில ஊதி அவனை ஜீவாத்மாவாக மாற்றினார். காற்றை சிகிச்சைத்தவர், பர்வதங்களை உருவாக்கினவர். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். அவர்களுடைய விக்கிரகங்கள் அவர்கள் உருவத்தை மண்ணில செய்து வெறுமையாக ஒரு வெறுமையான விக்கிரகங்களாக கண்ணிருந்த பேர் பார்க்காது, காதிலிருந்து கேட்காது, சுவாசம் இல்லாத ஒரு விக்கிரகத்தை மனிதன் வணங்கலாமா என்று தேவன் கேட்கிறார். இப்படியான தேவன் பாருங்கள், அவர் கேட்கிறார், என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள்? ஒன்றான வைத்தவன் இயேசுவை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் அவர் எப்பொழுதும் பாருங்கள் நன்மையான ஈவுகளையும் பரிபூர்ணமான பலன்களை தான் அந்த ஒன்றான வைத்தவரும் இயேசு எங்களுக்கு தருவது. பாருங்கள், இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது அத்தனை மக்களுக்கும் நன்மையை மட்டும்தான் செய்தார். வருகிறவர்கள் எல்லாரும் சுகத்தை பெற்றார்கள், நன்மையை பெற்றார்கள். இப்படியான ஒரு நல்ல தேவனை நீங்கள் நேசிக்காதது காரணம் பிசாசு. உங்களை பிசாசு பிடித்து வைத்திருக்கிறார். உங்களை தீமை செய்யும்படியாக, பாவம் செய்யும்படியாக, உங்களை உங்களுக்கு விடுதலை கொடுக்காதபடி ஒரு குடிப்பழக்கத்து கூடாக, வச்சார வேசித்திர பழக்கத்து கூடாக, சினிமா சீரியல் பழக்கத்து கூடாக, இப்படியாக கண்களின் இச்சை கூடாக, கண்களின் இச்சையை கூடாக, பெருமை கூடாக, இப்படியாக அவர் பிசாசு பிடித்து வைத்திருக்கிறார். பாருங்கள், நீங்கள் அப்படியா மெய்யான தேவன் உங்களுக்கு என்ன அநியாயம் செய்தார்? உங்களை படித்த தேவன் கேட்கிறார். பாருங்கள், 42 அதிகாரம் 4வது வசனத்திலே, என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை நீங்கள் காட்டீர்கள்? உங்களுக்கு கற்பனைகளை தந்து, நன்மைகளை தந்து உங்களை உருவாக்கின தேவனுக்கு என்ன அநியாயத்தை கண்டீர்கள்? பாருங்கள், அவர்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்து கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றார்கள். அவர்கள் கூட இந்த கானான் தேசத்துக்கு போன பின்பு பாருங்கள், அந்த தேசத்துல
தேசத்துல எல்லா பாலும் தேனும் ஓடுற தேசம் தான் அந்த தேசம். ஆனால் அந்த தேவனை சிலர் விட்டு விட்டார்கள், அவரை நேசிக்காமல் விட்டு விட்டார்கள். பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் இலங்கை இந்தியா தேசங்களில் இந்த வெளிநாடுகளுக்கு வந்திருக்கிறோம். ஆனால் எங்களுடைய இலங்கை இந்தியாவில் இருக்கும் பொழுது நாங்கள் ஓரளவு கஷ்டத்துல வறுமையில வாழ கற்றுக்கொண்டோம். ஆனா இந்த வெளிநாடுகள்ல வந்து பணம் பொருள் வந்த பொழுது எங்களுடைய பலருடைய வாழ்வு மாறுகின்றது. பாருங்கள், இந்த அவர்களுடைய அவருடைய நினைவுகள் எல்லாம் மாறுகின்றது. பாருங்கள், அநியாயத்தை செய்கிற அளவுக்கு அவர்கள் வளர்ந்து விடுகிறார்கள். தவறான தெய்வங்களை வணங்குவதற்கு அவர்கள் அவர்கள் அந்த தெய்வங்களுக்கு, இப்படியான தெய்வங்களுக்கு பணத்தை செலவதற்கு விரும்புகிறார்கள். பாருங்கள், அநியாயத்தை காட்டுங்கள். செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையை சாப்பிடும்படி பாருங்கள், கானான் தேசத்திலிருந்து கொண்டு போன தேசம் செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன். ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசித்த போதே தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவருப்பாக்கிறீர்கள். எரேமியா 2ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனத்துல பார்க்கும் பொழுது பாருங்கள், அந்த தேசத்துக்குள்ள போன உடனே அந்த அவர்கள் எகிப்தில இருந்த பொழுது அந்த வறுமை இருந்தது, கடுமையான வேலை இருந்தது. பாருங்கள், இப்படியாக ஒரு ஒரு வாழ்க்கை என்பது ஒரு கஷ்டமான, அவர்களாக துன்பப்படுத்தப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. பார்ப்போனாலும் அவருடைய அதிகாரிகளாக அப்படியான ஒரு தேசத்தில இருந்து தேவன் பிரித்தெடுத்து கொண்டு வந்து கானான் தேசத்துக்கு விடும் பொழுது அந்த தேசத்தை இவர்கள் தீட்டுப்படுத்தினார்கள். அந்த தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து அந்த தேசத்தை தீட்டுப்படுத்தினதை தேவன் சொல்லுவதை நாங்கள் பார்க்க முடியாது. அப்படியாக பணம் வரும் பொழுது, பொருள் வரும் பொழுது பாருங்கள், பலர் அந்த மெய்யான தேவனை விட்டு விடுவார்கள். அவர்கள் வேறு விக்கிரகங்களை, இப்படியான மனிதர்கள் கூட இப்படியான விக்கிர ஆராதனைகள் செய்வதன் நிமித்தம் மனிதர்கள் இப்படியாக பழைய காரியங்களுக்கு போய்விடுவார்கள். இப்படியாக தேவன் தான் இந்த உலகத்தை ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த உலகத்தின் சொந்தக்காரர் ஒன்றாண்மை தேவன். எல்லா ஆத்துமாக்களும் கர்த்தருடையது, வெள்ளியும் பொன்னும் என்னுடையது. சூரியன், சந்திரன், இந்த மிருகங்கள், பறவைகள், இந்த உலகத்தை படைத்த தேவன், சமுத்திரத்தை எல்லாவற்றையும் படைத்த தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், அவர் சீயோனிலே பரலோகத்தில 3ஆம் வானத்தில ஆவியாக இருக்கிறார். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்கிறவர். ஒரு மாம்ச கண்களால் அவரை பார்க்க முடியாது. ஆவியான தேவன், அவர் ஆவியோடு உண்மையோடு நாங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும். பாருங்கள், இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்துல இருந்து எங்களுக்காக இன்றைக்கும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். நாங்கள் பார்க்கும் பொழுது எரேமியா 8ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலேயும் இதோ சீயோனில் கர்த்தர் இல்லையோ. பாருங்கள், எருசலேமிலேயும் சீயோன் மலை இருக்கிறது, எங்களுடைய தேவன் இருக்கிற பரலோகத்திலேயும் சீயோனில தான் எங்களுடைய தேவன் ஆவியா இருக்கிறார். இதோ சீயோனில் கர்த்தர் இல்லையோ, அதில் ராஜா இல்லையோ என்று என் ஜனமாகிய குமாரத்தை தூர தேசத்திலிருந்து கூப்பிடும் சத்தம் கேட்கப்படுகிறது. ஆனால் அவர்கள் தங்கள் சுரூபங்களினாலும் அந்நியரின் மாயைகளினாலும் எனக்கு கோபம் உண்டாக்குகிறது என்ன என்கிறார். எரேமியா 8ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே பாருங்கள், எங்களுடைய தேவன் ஒரு அழகுள்ள தேவன், உயிருள்ள தேவன். அப்படியான தேவனை ஒரு விக்கிரகமாக, ஒரு அருவருப்பான பாம்பாக, பாருங்கள், ஒரு அருவருப்பான யானை உருவத்திலே அல்லது அருவருப்பான ஒரு பிராணிகளுடைய உருவத்தில இருக்கும் பொழுது தேவன் கோபப்படுகிறவராக இருக்கிறார். எரிச்சல் உள்ள தேவனாக மாறுகிறார். 20ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல சொல்லப்படுகிறது, அவர் எரிச்சல் உள்ள தேவனாக மாறுவார். அழகுள்ள தேவன், உயிருள்ள தேவன்.
பாருங்கள், இயேசு இவ்வளவு ஒரு அழகு உள்ளவர், 10,000ங்களில் சிறந்தோர், இப்படியான ஒரு நன்மைகளை மட்டும் செய்கிற தேவனை ஒரு அருவருப்பாக மாற்றினால் இந்த தேவன் ஒரு கோபப்படுவார். பாருங்கள், இப்படியாக அவரை அறிந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்தில இருந்துதான் அவருடைய உருவங்களை, அவர்களுடைய கொள்கைகளை, அவர் எப்படி எங்களை வாழ கற்றுத் தருகிறார். தீமைக்கு எதிர்த்திருக்க, பாவத்துக்கு எதிர்த்திருக்க, திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, இப்படியாக பொய் சொல்லுவது, அவற்றை விட்டு நம்ம இயேசுவை அறியாத காலத்துல இப்படி வாழ்ந்திருக்கலாம். அந்த வாழ்ந்த காலத்தை மன்னிக்கிறார். அறியாமை உள்ள காலங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். நீங்கள் இயேசுவை அறியாத ஒரு பைபிள் எடுத்து, புதிய ஏற்பாட்டை எடுத்து யோவான் புத்தகத்திலே இருந்து நீங்கள் படித்துக் கொள்ளலாம். பாருங்கள், யோவான் 1ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தான் தேவனாக இருந்தது. இயேசு வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டினார். அவர்கள் வார்த்தைக்கு விரோதமாக அவர் ஒரு காரியம் கூட அவர் செய்யவில்லை. நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். எல்லாரும் அவரிடத்துல வந்து நன்மைகளை பெற்றுக் கொண்டார்கள். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். இயேசுவும் தேவனும் ஒரே மாதிரியானவர்கள். பரிசுத்த ஆவியானவரும் இன்றைக்கு எங்களுக்கு அவர் வாசம் செய்கிறார். அவர் அன்புள்ளவராக, எங்களுக்கு சமாதானத்தை தருகிறவராக, சந்தோஷத்தை தருகிறவராக, இச்சையடக்கத்தை இச்சையடக்கம், விசுவாசம், தயவு, நற்குணம், சார்ந்த நீடிய பொறுமை, இப்படியான 9 விதமான கனிகளையும் 9 விதமான பலன்களையும் பரிசுத்த ஆவியானவர்களுக்கு தந்து, பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் அவர்களுக்கு கண்டித்து உணர்த்துகிறார். பாவம் பொல்லாதது. இந்த நோய்கள் இந்த உலகத்துல மனித வாழ்வுக்கு ஒரு ஒரு கஷ்டமான காரியமாக இருக்கிறது. ஆனால் பரலோக வாழ்வுக்கு இந்த நோய்களை விட பொல்லாததுதான் பாவம். அந்த நோய்களால் குணப்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் பாவத்தை குணப்படுத்துவது இயேசுவிடத்துல வந்து மட்டும்தான். நீங்கள் இயேசுவிடத்துல, இயேசுடைய சிலுவை ரத்தம் தான் உங்களுடைய பாவங்களை கழுவுகிறதாக இருக்கிறது, உங்களுடைய அக்கிரமங்களை மன்னிக்கிறதாக இருக்கிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறது. பாருங்க, நீங்கள் பாவம் செய்யும் பொழுது, இப்படியாக விக்கிர ஆராதனைகள் செய்யும் பொழுது, தேவனுக்கு மாயைகளை பின்பற்றும் பொழுது தேவனுக்கு கோபம் உண்டாக்கினது என்ன என்று கேட்கிறார். எரேமியா, திரும்பவும் வாசிக்கிறேன். எரேமியா 8ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில், அவர்கள் தங்கள் சுரூபங்களினாலும் அந்நியரின் மாயைகளினாலும் எனக்கு கோபம் உண்டாக்குறது என்ன என்கிறார். இப்படியாக கேட்கிறவர் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், நான் என்ன உங்களுக்கு தவறாக செய்தேன்? நீங்கள் என்னை அறிய முடியாத ஒன்றான தேவனை நீங்கள் வெறுக்கிறதற்கு காரணம், அதுக்கு என்ன காரணம் என்றால் உங்களுடைய பாவ வாழ்வுதான். உங்களுக்கு இந்த கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை நீங்கள் பிடித்துக் கொள்றது. இது பிசாசனுடைய கிரியைகளாக இருக்கிறது, உலகத்தின் கிரியைகளாக இருக்கிறது. இன்னைக்கு உலகத்துல வாழுகிற, இந்த மதங்களில வாழுகிறவர்கள், உலக பிரகாரங்கள் வாழுகிறவர்கள் இச்சை வருகிறது. கண்களில் பொருளை பார்த்தால், காரை பார்த்தால், வீட்டை பார்த்தால், ஒரு பெண்ணை பார்த்தால், ஆணை பார்த்தால் இச்சை வருகிறது. இந்த இச்சைக்கு காரணம் பிசாசு. இந்த இச்சைகளின் மூலமாக பாவம் வருகிறது, அக்கிரமம் வருகிறது. இப்படியாக இச்சை கற்பந்தரிக்கிறது. சொல்லப்படும் என்னுடைய சிந்தையில கற்பந்தரித்து அதை செய்யும் பொழுது அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக, பாவமாக, அது விரைவில் மரணத்தை கொண்டு வருகிறது. பலருடைய மரணங்களுக்கு காரணம் வாலிப வயதில மரிப்பது. பாருங்கள், இந்த சுட்டு கொல்லுவது, இந்த ஊர்களில் இறப்பது எல்லாம்
இந்த பாவத்தின் விளைவாக பாருங்கள், ரஷ்யா உக்ரைன் தேசத்தை இச்சிக்கிறது. அந்த தேசத்திலே 20 வீதத்தை பிடித்து விட்டார்கள். அந்த தேசத்திலே இருக்கிற சொத்துக்களை, அந்த மினரல்ஸை எப்படியாவது யுத்தத்தின் மூலமாக கைப்பற்றி விட வேண்டும். இப்படியாகத்தான் மனிதர்களிடம் நாடுகளும் இப்படித்தான் இச்சையினாலே மற்ற நாடுகளை சுரண்டுவது, மற்ற நாடுகளை பிடித்துக் கொள்வது, இப்படியாக மனிதர்கள் கூட தங்களுடைய வருமானத்தை தவறான வழியில, பாவ வழியில சேர்த்துக் கொள்வது, அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். தேவனிடத்துல நாங்கள் ஜெபம் பண்ணி அவரிடத்திலிருந்து ஞானத்தை பெற்று அந்த தொழிலை செய்யும் பொழுது அந்த ஒன்றால் அமைத்தவர் என்னுடைய கையில் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த உலகத்தில் மழையை கொடுக்கிறவர் எங்களுடைய ஒன்றால் அமைத்தவர். 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல பார்க்கும் பொழுது, வீணான தேவர்களுக்கு மழையை வர்ஷிக்கத்தக்கவர்கள் ஒன்று தேவர்கள் வணக்கம் செய்கிறார்கள். மதங்களில் அவர்களால் ஒருவராலும் மழையை வர்ஷிக்கத்தக்கவர்கள் ஒருவரும் இல்லை. ஒன்றால் வைத்தவன் அல்லவா என்று சொல்லுகிறார். 55ஆம் அதிகாரம் 8 10 வசனங்களை வாசிக்கும் பொழுது பாருங்கள், மழையை அந்த பைகளில யோபுவில நீங்கள் வாசித்து பார்த்தீர்களாக இருந்தால் தண்ணீரை பைகளில கட்டி வைத்திருக்கிறார். மிருகங்களில ஒரு விஞ்ஞானத்தோடு தேவன் வேதாகமத்தில் பேசுகிறார். பூமி உருண்டை மேல் உட்கார்ந்திருக்கிறவர் தான் எங்களுடைய தேவன். மாறியும் மாறியும் உறைந்த மழை இந்த வெளிநாடுகளிலே சினோவாக கொட்டுகிறது. மாறி கோடை மாறி இலங்கை இந்திய தேசங்களில் இருக்கிறது. மாறியும் உறைந்த மழையும் மேகங்களில் இருந்து வானத்திலிருந்து இறங்கி இந்த உலகத்துக்கு தேவன் ஆசீர்வதிப்பதற்காக இந்த மழையை உருவாக்கி வைத்திருக்கிறார். மாறிய உறைந்த மழை வானத்தில் இருந்து இறங்கி விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறது, புசிக்கிறவனுக்கு ஆசாரத்தை கொடுக்கிறது. இப்படியாக உணவை கொடுத்து விட்டு இந்த மழையானது மீண்டுமாக அந்த முகிலில போய் சேருகிறது ஆவியாகி. இவர்கள் சயின்ஸ்ல சொல்லுவார்கள், இது ஒரு நீர்வட்டம். நீர் கீழே போகுது, மேல போகுது. அது செய்கிறவர் எங்களுடைய தேவன். பாருங்க, மழையை அனுப்பி இந்த மக்களை, இந்த கண்டங்களில் உள்ள மக்களை ஆசீர்வதித்து அந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுத்து பஞ்சம் இல்லாமல் வாழ செய்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தான் சூரியன் உதிக்கப்படுகிறார். சூரியனை படைத்த தேவன் நல்லோருக்கும் சூரியனை உதிக்கப்படுகிறார், தீயோருக்கும் சூரியனை. மழை பெய்யும் பொழுது கூட நல்லோருக்கும் தீயோருக்கும் மழையை பெய்விக்கப்படுகிறார். பாருங்கள், மக்கள் தவறுகள் செய்யும் பொழுது, பாவங்கள் அதிக செய்யும் பொழுது பாருங்கள், அந்த தேசங்களில விக்கிர ஆராதனைகள் கூடின தேசங்களில பட்டினி இருப்பதை நாங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், விக்கிர ஆராதனை செய்யும் பொழுது அந்த தேசங்களில வறுமை இருக்கும், பட்டினி இருக்கும். பாருங்கள், அவர்கள் செல்ஃபிஷாக வாழுவார்கள். எங்களுடைய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன், சேமத்தை கொடுக்கிற தேவன். பாருங்கள், அவர் 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே இந்த நாடுகளுக்காக ரட்சிக்கப்பட்ட மக்கள், அந்த தேசத்துல வாழ்கிற ரட்சிக்கப்படுற மக்கள் அந்த தேசத்துக்காக ஜெபிக்கும் பொழுது, நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் பொல்லாத வழிகளை விட்டு, பாவங்களை விட்டு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு நாங்கள் அந்த தத்துவரிடத்துல முன்னேற்பிக்கும் பொழுது அந்த தேசத்துக்கு அவர் சேமத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எசாயா 44ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, விக்கிரகங்களை உருவாக்குகிறவர் யாவரும் வீணாக அவர்கள் இந்த பணத்துக்காக, பொருளுக்காக அந்த விக்கிரகங்களை செய்து விற்கிறார்கள். அவருடைய மெயின் போக்கஸ் பணத்தை மேக் பண்ணுவது. இன்றைக்கு இலங்கை மக்கள், இங்கு வெளிநாடுகளில் இருக்கிற மக்கள் அந்த இலங்கை இந்தியா தேசங்களுக்கு போய் திருவிழாக்களை கொண்டாடி அந்த விக்கிரகங்களை, புது விக்கிரகங்களை அனுப்புவார்கள். அங்கே இருக்கிற மக்களும் அந்த விக்கிரகங்களை வாங்கி சொல்லப்படுகிறது. அவர்களாக விக்கிரகங்களை உருவாக்குகிற யாவரும் வீணர். அவர்களால் இச்சிக்கப்படப்பட்டவைகள் ஒன்றுக்கு உதவாது. அவர்கள் ஒன்றும் காணாமலும் ஒன்றும் அறியாமலும் இருக்கிறது என்று
தங்களுக்குள் அப்படியாக அவர்கள் வெட்கமுண்டாக அவர்களுக்கு தாங்களே சாட்சிகளாக இருக்கிறார்கள். ஏசாயா 44 10வது வசனத்திலேயும் ஒன்றுக்கு உதவாத தெய்வத்தை உருவாக்கி விக்கிரத்தை வார்ப்பிக்கிறவன் எப்படிப்பட்டவன்? இதோ அவனுடைய கூட்டாளிகள் எல்லாரும் வெட்கமடைவார்கள். தொழிலாளிகள் நர ஜீவன்கள் தாமே அவர்கள் எல்லாரும் கூடி வந்து நிற்கட்டும். அவர்கள் ஏகமாய் திகைத்து வெட்கப்படுவார்கள். பாருங்க, எரேமியா 10வது அதிகாரம் 11வது வசனத்துல சொல்லுகிறது, இந்த விக்கிரகங்கள் எல்லாம் அழிந்து போகும் என்று அந்த விக்கிரகத்தில் இருக்கிறவர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லப்படுகிறது. எரேமியா 10வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து கர்த்தரே மெய்யான தேவன் என்று சொல்லுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவர்கள் எல்லாம் ஒரு நாள் இந்த விக்கிர ஆராதனை செய்வர்கள் எல்லாரும் நீங்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவ ரட்சகராக ஏற்றுக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் உங்களுடைய விக்கிரகங்கள் ஒரு நாள் அழிந்து போகும். நீங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் செய்த தவறுக்கு விட்டப்படுவீர்கள். அவர்கள் இப்பொழுதே நீங்கள் அதை இயேசு கிறிஸ்துவத்தில் மனம் திருப்பி விட வேண்டும் என்று விரும்புகிறார். எப்படி விக்கிரகத்தை மனிதன் செய்கிறான் என்று சொல்லியும் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 44வது அதிகாரம் 12வது வசனத்துல, கொல்லன் இரும்பை குரட்டால் இடுக்கி உலகிலே காய்வித்து சுத்திகளால் அதை உருவாக்கி தன் புயபலத்தினால் அதை பயன்படுத்துகிறான். பட்டினியாயிருந்து பெருநென்று போகிறான். அவர்கள் எப்படி வேலை செய்கிறவர்கள், இந்த ஓட்டோ இண்டஸ்ட்ரி இப்படியான இரும்பு வேலைகள் செய்கிறவர்கள் தண்ணீர் குடிக்காமல் செய்வதை பாருங்கள். தண்ணீர் குடியாமல் களைத்து போகிறான். தச்ச நூல் பிடித்து மட்டப்பலகையால் மரத்துக்கு குறி போட்டு உளிகளால் உருப்படுத்தி கபராசத்தினால் அதை வகுத்து மனுஷ சாயலாக மனுஷ ரூபத்தின்படி உருவாக்குகிறான். பாருங்கள், தெய்வங்களை மனிதரை போல ஒரு ஆடப்பட்டமாக அந்த தெய்வங்களை இந்த நல்லூர் கோயிலை இப்படித்தான் 2 தெய்வங்கள் இருக்கிற ஆணும் பெண்ணும். அந்த தெய்வங்களுக்கு திருமணத்தை மனிதர்கள் தான் செய்து வைப்பார்கள். விக்கிரகமாக மனிதர்கள் எப்படி மறி பண்ணுகிறார்கள், அதை ஒரு விக்கிரகத்தை மறி பண்ணுவார்கள். பாருங்கள், உங்களை படைத்த உயிருள்ள தேவனை விட்டு இன்றைக்கு பெண்ணாகவும் ஆணாகவும் கடவுளை உருவாக்கி இப்படியாக இது தேவனுக்கு ஒரு பிரியமில்லாத காரியமாக இருக்கிறது. பாருங்கள், அதை பணிந்து கொள்ளுகிறார். 15வது ஏசாயா 44வது அதிகாரம் 15வது வசனத்தில் அதை பணிந்து கொள்கிறான். ஒரு விக்கிரகத்தை மதனார் செய்து அதை வணங்குகிறான். அதில் ஒரு தொண்டை அடுப்பில் இருக்கிறான். பழைய காலத்துல மரத்துல மட்டும்தான் விக்கிரகங்களை செய்வார்கள். இப்ப வள்ளி பொன் எல்லாம் வந்த இந்த புதிய இந்த காலங்களில வள்ளி கிடைக்கிறது, பொன் கிடைக்கிறது, அதுல தெய்வங்களை உருவாக்குகிறார்கள். அந்த காலத்துல மரக்கட்டையில் அதில் ஒரு தொண்டை அடுப்பில் இருக்கிறான். ஒரு தொண்டினால் இறைச்சியை சமைத்து புசித்து பொரியலை பொரித்து திருப்தியாகி குளிரில் காய்ந்து அனலாமே நெருப்பை கண்டேன் என்று சொல்லி அதில் மீதியான தொண்டை தனக்கு விக்கிர தெய்வமாக செய்து அதற்கு முன் விழுந்து அதை வணங்கி, நீ என் தெய்வம், என்னை ரட்சிக்க வேண்டும் என்று அதை நோக்கி மன்றாடுகிறார். ஒரு மரக்கட்டையை, ஒரு மர துண்டை, ஒரு பகுதியை அடுப்பில் அமைத்து சமைக்கிறார். மறுபகுதியை ஒரு விக்கிரகமாக செய்து அந்த காலத்துல மரத்துல இருந்தான் தெய்வம் முதலில் உருவானது. இப்படியான விக்கிர ஆராதனைகள் அதை நோக்கி என்ன ரட்சி. அப்ப அவைகளுக்கு காதிலிருந்து கேட்காது, கண்ணிருந்து பார்க்காது. அந்த இசாயா 44வது அதிகாரம் 18வது வசனத்தில் அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள். காணாதபடிக்கு அவர்கள் கண்களும் உணராதபடிக்கு அவர்கள் இதயமும் அடைக்கப்பட்டிருக்கிறது. அதை பாதியை அடுப்பில் எரித்தேன், அதன் தழலின் மேல் அப்பத்தையும் சுட்டு இறைச்சியையும் பொரித்து புசித்தேன். அதில் மீதியான துண்டை நான் அருவருப்பான விக்கிரகமாக்கலாமா, ஒரு மரக்கட்டையை வணங்கலாமா என்று சொல்ல தன் மனதில் அவனுக்கு தோன்றவில்லை. இப்படியாக அறையும் சொரணையும் இல்லை. இப்படியாக மனிதன் செய்வது தேவனுக்கு அது ஒரு வெறுப்பாக, அருவருப்பாக தேவன் இப்படி செய்வதை பார்க்கிறார். அதனால தான் இந்த கடைசி காலத்துல
அந்த ஒன்றான மெய்த்தேவனிடத்துல இயேசு கிறிஸ்துவுடைய அவருடைய பைபிளில் எழுதப்பட்டிருக்கிற வசனங்களை பார்த்து அதன்படி நாங்கள் நடக்கும் பொழுது இயேசு உங்களோட ஒரு நாள் இடப்படுவார். எழுப்பட்டு பாருங்கள், ஏசாயா 44:21 வசனத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் சந்ததியாக இயேசுவின் சந்ததிதான். இன்றைக்கு நாங்கள் யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இப்படியாக யாக்கோபின் சந்ததியாக இயேசுவின் சந்ததியாக வாழ்ந்த நன்களையும் தேவன் எங்களை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். பாருங்கள், எங்களை மன்னித்து எங்களை அவருடைய தேவனுடைய பிள்ளைகளாக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக எங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். எரேமியா 10:10 சொல்கிறது, கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், உயிருள்ள தேவன், நித்திய ராஜா. அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும், அவருடைய உக்கிரத்தை சகிக்க ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். இன்றைக்கு இயேசு வேண்டாம், அந்த ஒன்றான மெய்த்தேவன் வேண்டாம், நாங்கள் பிசாசின் வழியில வாழ போகிறோம், பாவத்தில் வாழ போகிறோம் என்றால் அவர் ஒரு நாள் கோபம் வரும். கோபத்தினை நாளாக அவருடைய உக்கிரத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். அவருடைய கோபம் வந்தால், ஒரு நல்ல மனிதர்களுக்கு கோபம் வந்தால் அவருடைய கோபம் உச்சமாக இருக்கு. அதே போலதான் இயேசு ஒரு தீமை கூட செய்யாத இயேசு தேவனுக்கு கோபம் வந்தால் அவருடைய கோபாக்கினை நாளிலே அவருக்கு நெருங்க முடியாது. பாருங்கள், இப்படியாக பாருங்கள், ராஜாக்கள், இந்த உலகத்தில் ராஜாக்கள், அதிகாரிகள் எல்லாரும் மலைகளுக்கு கீழே ஒழிந்து கொள்வார்கள். மலைகளை அவர்கள் சாக விரும்புவார்கள், சாக முடியாது. அவ்வளவு ஒரு வேதனை உள்ள நாளாக அந்த நாட்கள் இருக்கும். மலைகள் எங்களுக்கு மேல விழுந்து எங்களை அழித்து விடுகிறது. இந்த உலகத்துல பாவத்துல வாழுகிற மக்கள், ராஜாக்கள் எல்லாரும் கெஞ்சுவார்கள். இப்படியான அன்புள்ள தேவன் தான். இந்த காலத்திலேயே இயேசுவை நீங்கள் ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், அவரே பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கி, பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினால் படைத்து, வானத்தை தம்முடைய அறிவினால் விரித்தார். அவர் சத்தமிடுகையில் வானத்திலே திரளான தண்ணீர் உண்டாகிறது. அவர் பூமியின் கடியாந்திரத்தில் இருந்த மேகங்களை எழுப்ப பண்ணி, மழையுடனே மின்னல்களை உண்டாக்கி, காற்றை தமது பண்டசாலையில் இருந்து புறப்பட பண்ணுகிறார். மனுஷர் அனைவரும் அறிவில்லாமலும் மிருக குணமுள்ளவர்களானார்கள். தட்டான் அனைவரும் வார்ப்பித்த சுரூபங்களினாலே வெட்கப்பட்டு போவார்கள். இப்படியாக இந்த விக்கிரகங்கள் எல்லாம் அழிந்து போவது சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், எரேமியா 10:16 யாக்கோபின் பங்காயிருக்கிறவன் அவர்களைப் போல அல்ல, அவர் சர்வத்தை உருவாக்கினவர். இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இயேசு வரும் பொழுது சேனையோடு வருகிறார். பாருங்கள், பரிசுத்த தூதர்களோடு வெள்ள குதிரையில வந்து இந்த உலகத்தை நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார். நியாய தீர்ப்பு கொடுக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். இப்படியான தேவனை நீங்கள் விட்டு விடக்கூடாது. எரேமியா 14:22 சொல்கிறது, புற ஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்குள் மழை வருஷிக்கப்படத்தக்கவர்கள் உண்டோ? எந்த ஒரு தெய்வத்துக்கும் தேவர்கள் வணக்கத்திலேயும் மழை வருஷிக்கத்துக்கு பண்ணத்தக்கவர்கள் உண்டோ? அல்லது வானங்கள் தானாய் மழையை கொடுக்குமோ? எங்கள் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நீர் என்னவோ அதை செய்கிறவர். ஆகியால் உமக்கு காத்திருக்கிறோம். தேவனே, இவைகளை எல்லாம் உண்டு பண்ணி மழையை உருவாக்கின தேவன், முகில்களை உருவாக்கின தேவன், வானத்தை தன்னுடைய கைகளினால விரித்த தேவன். இப்படியான ஒரு வல்லமை உள்ள சாதாரண மனிதர்களை போல தேவன் அல்ல. மனிதர்களை போல நாங்கள் சிந்திக்க கூடாது. அவருடைய வல்லமை பெரிதாக
இருக்கிறது. இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பாருங்கள், இந்த இந்த மக்கள் எகிப்தில இருந்த பொழுது எகிப்தில இருந்த பொழுது அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அதே போலதான் நாங்களும் இந்த பாவம் என்ற அடிமைத்தனத்தில் இருந்தோம். எகிப்தில் இருந்த மக்கள் இஸ்ரவேல் இருக்கும் பொழுது அவர்கள் பாவ அடிமைத்தனமும் இருந்தது, அந்த பார்வோனுடைய அடிமைத்தனமும் இருந்தது. நான் அந்த பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எகிப்தில் இருந்த என்னை அழைத்து வந்தவரே, ஏசையா நன்றி சொல்லுவே. எந்த அடிமைத்தனம் நீக்கி சுத்திகரித்தீர், ஏசையா நன்றி சொல்லுவே. நாங்கள் எல்லோரும் எகிப்தென்றது ஒரு அடிமைத்தனம் உள்ள ஒரு இடமாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள். பாவ அடிமைத்தனம், இந்த பார்வோன் சேனைகளுடைய அடிமைத்தனம், முடியான அடிமைத்தனம். நாங்களும் அந்த உலகத்துல தாய் வயிற்றில பாவத்துல பிறக்கிறோம், பாவ இடலில பிறக்கிறோம். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து இயேசு எங்களை விடுவித்தார். அதே போல நீங்களும் இயேசு உள்ளத்துல வரும்பொழுது அவர் விடுதலை தருகிறவராக இருக்கிறார். நாங்களும் எகிப்து இப்படியான பாவத்தில் எகிப்தில் இருந்த மாதிரி நாங்கள் தாய் வயிற்றில பாவத்தோடு பிறக்கிறோம். எகிப்தில் இருந்த என்னை அழைத்து வந்தவரே, இசையா நன்றி சொல்லுவே. எந்த அடிமைத்தனம் நீக்கி சுத்திகரித்தீர், இசையா நன்றி சொல்லுவே. தேவா நன்றி, கர்த்தா நன்றி, ராஜா நன்றி, இயேசு ராஜா நன்றி. தேவா நன்றி, கர்த்தா நன்றி, ராஜா நன்றி, இயேசு ராஜா நன்றி. எகிப்தின் தெய்வங்களோ என்னை காணவில்லை, எந்த நாடு குரலை அவைகள் கேட்கவில்லை. பாருங்கள், இந்த தெய்வங்கள் எல்லாம் அந்த ஆபிரகாமின் தகப்பனிடத்தில் இருந்த தெய்வங்கள், எகிப்தின் தெய்வங்கள். இப்படியாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில இருந்த தெய்வங்களும் இப்படியான எகிப்தின் தெய்வங்கள், அந்த விக்கிர ஆராதனை தெய்வங்கள், இந்த தெய்வங்கள் எல்லாம் இன்றைக்கு இலங்கை இந்தியாவுக்கு வந்து விட்டது. அப்படியான எகிப்தின் தெய்வங்கள். எகிப்தின் தெய்வங்களோ என்னை காணவில்லை, எந்த நடுகுரலை அவைகள் கேட்கவில்லை. தாயாக தேடி வந்தீர், தந்தையாய் சுமந்து கொண்டீர். தாயாக தேடி வந்தீர், தந்தையாய் சுமந்து கொண்டீர். இயேசுதான் என்னுடைய தாயாக, தந்தையாக, உயிருள்ளவராக என்னை தேடி வந்து என்னை ரட்சித்தார். தேவன் தம்முடைய ஒரே போரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர் எவனோ அவர் கெட்டு போகாமல் இந்த நித்திய ஜீவன் அடைபடிக்கு தேவன் இயேசு எங்களுக்காக தந்து இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்கள் மேலும் அன்பு கொண்டார். எகிப்தில் இருந்த என்னை அழைத்து வந்தவரே, இசையா நன்றி சொல்லுவே. இந்த அடிமைத்தனம் நீக்கி சுத்திகரித்தீ, இசையா நன்றி சொல்லுவேன். எகிப்தில் இருந்த என்னை அழைத்து வந்தவரே, இசையா நன்றி சொல்லுவேன். இந்த அடிமைத்தனம் நீக்கி சுத்திகரித்தீர், இசையா நன்றி சொல்லுவேன். இன்றைக்கு எகிப்தின் தெய்வங்கள் எல்லாம் இலங்கை இந்தியாவில் அதே தெய்வங்களாக இருக்கிறது. இலங்கை தெய்வங்களில் அவமானம் அனைத்தும் உண்டு, ஆனால் எனக்கு வந்த
நன்மை என்ன இங்கு? இலங்கை தெய்வங்களில் அவமானம் அனைத்தும் உண்டு. ஆனால் எனக்கு வந்த நன்மை என்ன இங்கு? உயிரோடு இருப்பவரே, உம்மை நான் தொழுதிடுவேன். உமக்காய் வாழ்ந்திடுவேன், உமக்காய் மரித்திடுவேன். உயிரோடு இருப்பவரே, உம்மை நான் தொழுதிடுவேன். உமக்காய் வாழ்ந்திடுவேன், உமக்காய் மரித்திடுவேன். இந்திய தெய்வங்களில் அவமானம் அனைத்தும் உண்டு. ஆனால் எனக்கு வந்த நன்மை என்ன இங்கு? இந்திய தெய்வங்களில் அவமானம் அனைத்தும் உண்டு. ஆனால் எனக்கு வந்த நன்மை என்ன இங்கு? உயிரோடு இருப்பவரே, உம்மை நான் தொழுதிடுவேன். உமக்காய் வாழ்ந்திடுவேன், உமக்காய் மரித்திடுவேன். உயிரோடு இருப்பவரே, உம்மை நான் தொழுதிடுவேன். உமக்காய் வாழ்ந்திடுவேன், உமக்காய் மரித்திடுவேன். எகிப்தில் இருந்த என்னை அழைத்து வந்தவரே, இசையா நன்றி சொல்லுவே. எந்த அடிமைத்தனம் நீக்கி சுத்திகரித்தீர், இசையா நன்றி சொல்லுவே. எகிப்தில் இருந்த என்னை அழைத்து வந்தவரே, இசையா நன்றி சொல்லுவேன். எந்த அடிமைத்தனம் நீக்கி சுத்திகரித்தீர், இசையா நன்றி சொல்லுவேன். தேவா நன்றி, கர்த்தா நன்றி, ராஜா நன்றி, இயேசு ராஜா நன்றி. தேவா நன்றி, கர்த்தா நன்றி, ராஜா நன்றி, இயேசு ராஜா நன்றி. எகிப்தில் இருந்த என்னை அழைத்து வந்தவரே, இசையா நன்றி சொல்லுவே. எந்த அடிமைத்தனம் நீக்கி சுத்திகரித்தீர், இசையா நன்றி சொல்லுவே. எகிப்தில் இருந்த என்னை அழைத்து வந்தவரே, இசையா நன்றி சொல்லுவே. எந்த அடிமைத்தனம் நீக்கி சுத்திகரித்தீர், இசையா நன்றி சொல்லுவே. நாம் ஆண்டவரை நாங்கள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக பாவத்தின் அடிமைத்தனம் ஈற்றலாக, பாவத்தின் பிள்ளைகளாக, அடிமைத்தனத்தின் பிள்ளைகளாக இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்தோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை தந்து எங்களை மறுபடியும் பிறங்க வைத்தீரே. தேவா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய மகனாக மகளாக தேவனுடைய ஒரே பரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அந்த நித்திய வாழ்வை பெறும்படியாக உம்முடைய ஒரே பரான குமாரனை எங்களுக்கு தந்த எங்களை ஒவ்வொருவரையும் மகனாக மகளாக சேர்த்துக் கொண்டிரே. சுதந்திரமாக எங்களை எடுத்துக் கொண்டிரே. லேவியராக, ஆசாரியராக எங்களை மாற்றினே. ஆவியானவரே, இன்றைக்கு அந்த பாவத்தில வாழுகிறவர்கள், சினிமா சீரியர்கள், இப்படியான விக்கிராராதனை வாழ்கிற மனிதர்கள் ஒவ்வொருவரையும் அதெல்லாம் வீணான மாயைகள் என்பதை இந்த மக்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஆண்டவரே, இவர்கள்
வேதாகமத்தில் இருந்த அந்த மெய்யான தேவனை அறிந்து இயேசுதான் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே நாமம் என்பதை அப்போஸ்தலர் 4:12 சொல்லப்பட்டதன்படி ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். நம்முடைய சிலுவை பாடுகளை நோக்கி பார்த்து எங்கள் ஒவ்வொருவருடைய பாவங்களுக்காக இயேசு நீர் சிலுவையில் காயப்படி, எங்கள் ஒவ்வொருவருடைய மனுக்குலத்தின் அக்கிரமங்களுக்காக இயேசு நீர் சிலுவையில் நொறுக்கப்படி, எங்களுக்கு சமாதானத்தை தரும் ஆக்கிரியை நீர் அந்த சிலுவையிலே கொண்டு நம்முடைய தள்ளும்புகளால் இந்த நோய்கள் ஒவ்வொன்றும் குணமடைவதாக. அவையானவரே இந்த நேரத்துல உடைய பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பத்தை கேட்டால் கல்லை கொண்டு பேரா, மீனை கேட்டால் பாம்பை கொண்டு பேரா. அல்லாதவர்களாகிய இந்த உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொண்டு அறிந்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரே இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் உடைய ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். கேட்கிறவன் எவ்வளம் பெற்றுக் கொள்ளுகிறான், தேடுகிறவன் எவ்வளம் கண்டடைகிறான். அந்தவரை ஒருவரும் விடுபட்டு விடக்கூடாது. மறுவலிடமே கேட்க போற ஒவ்வொருவரையும் இந்த அபிஷேகத்தினால இப்பொழுது நிரப்புறது போல அவர்களை நிரப்பி உம்மிடத்தில் இழுத்துக் கொள்வீராக. மதம் பொல்லாதது, பாவம் பொல்லாதது, சாபம் பொல்லாதது, வாழ்வை தடுக்கிறது. உம்மோடு வாழுகிற அந்த நித்திய வாழ்வை பிசாசு தடுக்கிறது. திருடுவது, கொல்லுவது, அழிப்பதை செய்து மக்களை வஞ்சிக்கிற பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற பலத்தை கொடுப்பீராக. உடைய அபிஷேகத்தினால நுகங்களை முறித்துக் கொள்வீராக. உடைய அபிஷேகம் ஒவ்வொருவரோடும் தங்குவதாக. இன்னும் அதிகமாக இந்த கடைசி காலத்து அபிஷேகத்தை ஊற்றி மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்களாக. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்களாக. ஒன்றுக்கு கவலைப்படாமல் உம்முடைய நன்மைகளை நன்றியுள்ள ஒரு இதயத்தோடு நீர் எப்பொழுதும் நன்மை செய்கிற தேவன் என்பதை அறிந்து கொண்டு நீர் நன்மை மட்டும்தான் செய்கிறவர். நன்மையான இவுகளை பரிபூர்ணமான வரங்களையும் தான் எங்களுக்கு தருகிறவர். ஆளுகளே, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஒவ்வொன்றை மொட்டத்து போலும் உம்முடைய வழியில உம்முடைய வருக விலைக்கு உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் வாழ்ந்து உம்முடைய ராட்சியத்தில் ஒவ்வொருவரையும் உள்ளத்துக் கொள்வீராக. உணர்வுள்ள இதயத்தை கொண்டிருப்பீராக. என்னுடைய வார்த்தைகளும் இதயத்தின் தியானங்களும் எப்பொழுதும் பிரியமாயிருக்க அந்த பாவத்துல சாபத்துல வாழுகிற ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய பிள்ளைகளாக இழுத்துக் கொள்வீராக. நீர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர். கிருபையினால இரக்கத்தை கொண்டு எங்களை ரட்சித்தீரே, அதே போல அவர்களை கிருபையினால இரக்கத்தை கொண்டு ரட்சித்துக் கொள்ளும். ஆண்டவரே, தாவீது பாவம் செய்த பொழுது அவன் உம்மிடத்துல அந்த இரக்கத்தை, உம்முடைய மிகுந்த இரக்கத்தை கேட்டு மன்றாடினாரே. இந்த மக்களுக்காக ரட்சிக்கப்படாத மக்களுக்காக உம்முடைய மிகுந்த இரக்கத்தையும் கிருபையையும் உம்முடைய நிலவரமான ஆவியையும் பரிசுத்த ஆவியையும் கொடுத்து அவர்கள் ஒவ்வொருவரையும் உள்ளத்துக் கொள்வீராக. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், பரிசுத்தமுள்ளவர். எங்களை மேலும் மேலும் பரிசுத்தமாக்குற தேவன் நீர் ஒருவர் தான் ராஜா. பரிசுத்த அலங்காரத்தோடு உண்மை தொழுது கொள்கிறோம், உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், மறுவரை கேட்கிறவர்களை ஆசீர்வதித்து உம்முடைய ராட்சியத்தில் எழுத்துக் கொள்கிறார்கள். துதிகர மகிமை ஒன்றான வித்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில நமக்கு வெளிச்சத்தை வெளிப்படுத்தினீர்கள், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். வெளிப்பாடுகளோடு வார்த்தையின் வெளிச்சம் வெளிப்பட்டது. அருமையான வார்த்தைகள். சங்கீதம் 24:4 வசனத்தின் அடிப்படை கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசுள்ளவன் மாய்க்கு தன்னை ஒப்புக்கொடாமல் இருக்கிறவனே. அப்படியாக ஒன்றான மெய்த்தவனுடைய அந்த உண்மை தன்மையை, அந்த நீதியை அறிந்து கொள்ள வேண்டும். மனுஷனுடைய விக்கிரங்கள், கைகாசில் வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்கள் அல்ல, அவை படைப்புகள். அவர் கர்த்தர் படைத்தார். அது தெய்வங்களாய் வணங்கி கொண்டு இன்றைக்கு அசங்காரமாய் போகிறார்கள்.
அப்படிப்பட்ட தெய்வங்களை வணங்கி வீணான மாயை பின்பற்றுகிறார். தங்களுக்கு ஒரு கிருபையை போக்கடிக்கிறார்கள். அப்படியாக வார்த்தையின் வெளிச்சத்தை நமக்கு சத்தியத்தின் ஆழத்தின் அடிப்படையில கற்றுக் கொடுத்தீர்கள். கற்றுக் கொடுத்த உங்களையும் உங்கள் குடும்பத்தை உங்கள் ஊழியங்களை கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. 1 மணி நேரமாக இந்த வார்த்தையின் வெளிச்சத்தை ஆவியான நாவில வைத்தார். உங்களுக்கு வார்த்தையை கொடுக்கும்படியா கர்த்தர் கிருபை செய்தார். அந்த கிருபையின் பலனுக்காய் நன்றி செலுத்துறேன். நன்றி பாஸ்டர். கர்த்தர் சித்தமானால் இன்னொரு நாங்கள் அணைப்பிலே சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாஜத்தை கூறுவோம். நன்றி பாஸ்டர். God bless you, Sister Subhanato. God bless you, நேயர்களே. ஆமென். ஆமென். God bless you too, பாஸ்டர். அருமையான வார்த்தையின் வெளிச்சம். நிச்சயமாக இன்றைக்கு யோனா சொன்னது போல தங்களுக்கு வருகிற கிருபையை இந்த பொய்யான மாயையினால போர்க்கடிக்கிறார்கள். தாங்கள் வார்ப்பிக்கப்பட்ட மனுஷ சாயலாக அதை செய்கிறார். அது கண்ணிருந்தும் காணாது, காதிருந்தும் கேட்காது, வாயிருந்தும் பேசாது. அப்ப இவர்களுடைய இந்த மூட நம்பிக்கையில இருந்து, அந்த பாரம்பரிய கட்டில இருந்து கர்த்தர் விடுதலை, அங்க ஆபிரகாமை அழைத்து விடுதலை ஆக்கினார் விக்கிரகங்கள்ல இருந்து. அப்படியாக அவர் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். இன்றைக்கு பார்த்தா ஜனங்கள் மேலேயே அடுப்பு அந்த விறகினாலே சுடுகிறார்கள். அப்ப அதை வைத்து வணங்குகிறார்கள். அப்படியான முரட்டாட்டமான ஜனங்கள் இங்கே எழும்பி இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் ஜெபிப்போம், எங்களுடைய சுவிசேஷத்தை அறிவிப்போம். உண்மை தெய்வம் அவர் இயேசு கிறிஸ்து என்று, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பது அருமையான வார்த்தையின் வெளிச்சம் வெளிச்சமாக வெளிப்பட்டது. சத்தியத்தையும் அறிவிய சத்தியங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். கற்றுக் கொடுத்த ஊழியக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக இந்த வார்த்தையை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள். மற்றவர்களும் இந்த சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும். இந்த அறியாமல் இருள் விலகட்டும். இந்த விக்கிர இருள் விலகட்டும். முக்கியமாக நாங்கள் அதுக்காக கடிந்து கட்டி செபிக்க வேண்டும். நாங்கள் செபிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தி இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நாமத்தை ஒன்றாக நாங்கள் மகிமைப்படுத்துவோம். அருமையான வார்த்தையின் வெளிச்சம். சரியாற்ற நேரம் 10:09. கர்த்தரை மட்டுமா எங்கள் நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். கொடான கொடி ஸ்தோத்திரம். அருமையான வார்த்தையின் வெளிச்சங்கள்